வணக்கம் உறவுகளே. நவராத்திரியின் 4ஆம் நாள் வழிபாடு. 9 நாட்கள் நம்ம வழிபட்டாலும் கூட நமக்கு அழுக்கவோ சலிக்கவோ செய்யாத ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னா இந்த நவராத்திரி வைபவம் தான். நவராத்திரியோட தொடக்கமான 3 நாட்களில் அம்பிகை மகேஸ்வரி, கௌமாரி, மகாதுர்க்கை என்ற பெயர்களில் சக்தியாகவும், அடுத்த 3 நாட்களில் ஸ்ரீ மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி என்ற திருநாமங்களில் திருமகளையும் தொழுறோம். இறுதியான 3 நாட்களில் ஸ்ரீ சரஸ்வதி, காயத்ரி, சாரதா என்ற திருநாமங்களில் கலைமகளும் பூஜிக்கப்படுறாங்க அப்படின்றது ஐதீகம். இது இச்சா, கிரியா, ஞான சக்திகளை வழிபடும் ஐதீகம் என்று ஞானிகளால் கூறப்படுகிறது. புராண காலத்திலிருந்தே நவராத்திரி வழிபாடு நம்மிடையே இருந்தாலும் கூட விஜயநகர பேரரசு காலத்தில் தான் வீரத்தை மக்களிடையே விதைக்க இந்த விழா பயன்பட்டது. குறிப்பாக திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் இந்த விழா தமிழகம் எங்கும் பரவியது. தனித்த பூஜை அப்படின்றது அன்றாட வழக்கமாய் நம்முடைய இருந்தபோதும் கூட அன்பர்கள் கூடி வீட்டில் வழிபடக்கூடிய சத் சங்கமமாய் இந்த விழாவை முதலில் தொடங்கியுள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறுறாங்க. அண்டை வீட்டு உறவுகளை பேணுவதற்காகவும் உற்றார் உறவினர்களின் ஆசையை பெறுவதற்காகவும் உருவான சமூக திருவிழா அப்படின்னு சொல்லி இந்த நவராத்திரி திருவிழாவை நம்ம குறிப்பிடலாம். பார்க்கடல்ல உதித்து பரந்தாமனை அடைந்த மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக கொண்டாடப்படக்கூடியவள். இவளை நவராத்திரி நாளில், குறிப்பாக 4ஆம் நாளில் வழிபட செல்வ வளம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியோர்கள். அன்னை ஆதிபராசக்தி தனது விஸ்வரூப காட்சியில் தன்னிலிருந்து தன்னை போலவே 2 தேவிகளை உருவாக்குறாங்க. அவர்களை தனது பணிக்கு துணையாக வைத்துக்கிறாங்க. சக்தியோட இடது பாகத்திலிருந்து உருவானவள் தான் ரமாதேவி, வலது பாகத்திலிருந்து உருவானவள் தான் ராதாதேவி. ரமா அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். ரமாதேவியை மகாலட்சுமி என்று அழைத்து அவளை மகாவிஷ்ணுவின் மனைவியாக ஒப்படைச்சாங்க ஆதிபராசக்தி. மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி என்று தேவி பாகவதத்தில் குறிப்பிடப்படவில்லை. மகாலட்சுமியின் அவதாரம் குறித்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறு விதமாக சொல்லப்படுகிறது. துர்வாச மகரிஷியோட சாபத்தால் தேவலோக செல்வங்கள் யாவும் மறைந்திருது. அதனால் தேவலோக ஐஸ்வர்யங்களுக்கு ஆதாரமான ஸ்வர்கலட்சுமியும் தேவலோகத்தை விட்டு மகாலட்சுமியோட ஐக்கியமாயிடுறாங்க. அவளை மீண்டும் பார்க்கடல்ல உதித்து மகாலட்சுமி ஆனாள் அப்படின்ட்டும் கூறப்படுகிறது. திருமகள் அன்னை சக்தியின் சம்ஹாரத்துக்கு உதவியாக சிங்க வாகனம் ஏறி போருக்கு புறப்பட்ட நாள் தான் இந்த நவராத்திரியுடைய 4ஆம் நாள் அப்படின்னு கருதப்படுது. அதே போல் இந்த நவராத்திரி 4ஆம் நாளுக்கு உரியவளாக கூஷ்மாண்டா அப்படின்ற தெய்வமும் இருக்கிறாங்க என சாஸ்திரங்கள் கூறுகிறது. கூஷ்மாண்டா என்றால் அகிலத்தை படைத்தவள் என்று பொருள். அஷ்டபுஜம் கொண்ட இவளுடைய வாகனம் சிம்மம். தாமரை, வில், அம்பு, ஜபமாலை, கமண்டலம், சக்கரம், தண்டாயுதம், அதிர்ஷ்ட கலசம் தாங்கியவளாக இந்த தெய்வம் காட்சியளிக்கிறாங்க. அளவில்லாத பேரழகும் ஆற்றலும் கொண்ட இவளை வணங்க பாவத்தை அழித்து இன்பத்தை அளிக்கக்கூடியவள். கூஷ்மாண்டாவின் கரத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட கலசம் நவ திதியும் அஷ்ட சித்தியும் அளிக்கக்கூடியது. நம்முடைய உடல்ல அநாகத சக்கரத்தில் அமர்ந்து ஆற்றலை அளிக்கக்கூடிய இந்த தேவியை வழிபட உற்சாகமும் ஆற்றலும் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவராத்திரியுடைய 4ஆம் நாளில் வைஷ்ணவி மகாகௌரி வடிவிலும் அன்னை மகாலட்சுமியை வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. நவராத்திரியுடைய 4ஆம் நாளான இன்று அனுஷ்டிக்க வேண்டிய பூஜை முறைகளாக சிம்ம வாகனத்தில் வெற்றி திருக்கோலமாக மகாலட்சுமியை எழுந்தருள செய்யலாம். 5 வயது சிறுமிக்கு ரோஹிணி என்ற திருநாமம் கொண்ட திருக்கோலம் அமைத்து பூஜிக்க வேண்டும். நைவேத்தியமாக ததியன்னம், பால் பாயாசம், அவல் பொரி, கற்கண்டு பொங்கல், உளுந்து வடை, பட்டாணி சுண்டல், அதிரசம் போன்றவை வைக்க வேண்டும். அட்சதை கோலமிட வேண்டும். புஷ்பராகங்கள் புஷ்பங்கள் மலர்கள் மறிக்கொழுந்து, செந்தாமரை, ஜாதி ரோஜா பூக்கள் அர்ச்சிக்க வேண்டும். துளசி இலை, கதிர் பச்சை எனும் பத்திரம்
பூஜிக்க வேண்டும். கொய்யா இலந்தை பழங்களை வைக்க வேண்டும். வஸ்திரம் சிவப்பு நிறத்திலும் கருநீல பட்டாடையிலையும் அணிய வேண்டும். கஸ்தூரி மஞ்சள் முத்து போன்ற மாலைகளை சூட வேண்டும். வெற்றிலை பாக்கோடு விராலி மஞ்சளும் வைக்க வேண்டும் தாம்பூலத்தில். 4ஆம் நாளுக்கான பலன்கள் என்ன அப்படின்னா, மாங்கல்ய பலம் கூடும், திருமண வரனும் கைகூடும். இந்த 4ஆம் நாள் கொலுவில் நாணயங்கள், ரூபா நோட்டுகள், செல்வத்தை குறிக்கக்கூடிய மங்கள பொருட்களை வைத்து அலங்கரிக்கலாம். துளசியை நட்டு வளர்க்க தொடங்கலாம். பழங்களை தானமாக அளிக்கலாம் அப்படின்னும் சாஸ்திரங்கள் கூறுது. நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்போருக்கு விரும்பியதும் ஈடேறும், வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த 4ஆம் நாள் நவராத்திரி விரதத்தை இருந்து மாங்கல்ய பலத்தை கூட்டி திருமண வரத்தையும் கைகூடி அம்மன் அருளினை பெறுவோம். நன்றி, வணக்கம். நம்முடைய ரகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, லைக் செஞ்சுக்கோங்க, ஷேர் செஞ்சுக்கோங்க. நன்றி.